அண்ணெல்லாம் ஆக்சிடென்ட் நடந்தப்பவே காப்பாத்தாம விட்டு இருக்கணும். நான் ரத்தத்தை கொடுத்து என் பொண்ணு உன்னை காப்பாத்தினால அவளுக்கு இந்த பேர்லாம் தேவைதான். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பிரீத்தி கையால தான் உனக்கு சாவு. அதை மட்டும் மறந்துடாத. அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீங்க யாரும் எனக்காக இறக்கப்பட வேண்டாம். சாவுக்கு கூட நீங்க வர வேண்டாம். எனக்கு தெரியும் இங்க நடந்த கலவரத்துக்கே நீதான் காரணமா இருப்ப. நீயே ஆளுங்களை வச்சு கலவரம் பண்ணிட்டு இப்ப பழிய பிரீத்தி மேல போட பாக்குற. முதல்ல இந்த மாதிரி கேவலமா யோசிக்கிறத நீ நிறுத்து. அதுக்கப்புறமா எனக்கு புத்தி சொல்லலாம். ஏய், ஆனாலும் இப்படி ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லடா. இப்படி ஒருத்திய கண்மூடித்தனமா நம்புறாளே உன் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டிய யாராலையும் காப்பாத்த முடியாதுடா. ரொம்ப கஷ்டம்டா. வித்யா, நீ வேதா உயிரை காப்பாத்த நினைச்ச. அதான் நாம இங்க வந்தோம். நாம நினைச்ச மாதிரி அவ உயிரை காப்பாத்தியாச்சு. இதுக்கு மேல நம்ம என்னமா செய்யறது? இதோ அவ புருஷன் பையன் 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. இதுக்கு மேல அவங்க எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நம்ம கடமை முடிஞ்சதுமா நாம ஊருக்கு போவோம். அங்கிள் இருங்க. ஏய் விஜய், நீ எங்கடா போன? உன்னை எப்பயும் வேதா கூட தானே இருக்கு சொன்ன. நான் அவங்க கூட தான் இருந்தேன். ஆனா இப்ப கூட காலேஜ்ல அவ்வளவு வேலை இருந்தோம். என்னால உங்க உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு பயந்துதான் ஒரு பாதுகாப்புக்கு தான் ஆண்டி இவர் நம்ம கூட வராரு. காரை விட்டு கீழே இறங்குடா. அவ மிகப்பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்க. அவ இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீட்டுல இருந்தா என்னையும் அந்த வீட்டை விட்டு துரத்திடுவா. அவளை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவளை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் அம்மா எதிரியா பாக்குறாங்க. வித்யா வீட்டுல இருக்கும் போது இருந்த அம்மா வேற. இப்ப பிரீத்தி திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அம்மா டோட்டலாவே வேற. பிரீத்தி இருக்காளே டோட்டலா அவ அம்மாவை மாத்திட்டான். பிரீத்திக்கு அப்புறம் தான் மத்தவங்க எல்லாருங்கிற சூழ்நிலைய அவ உருவாக்கிட்டான். நல்ல விஷயம் தானே. மொத்தமா எல்லாத்தையும் அவ பேருக்கு எழுதி வச்சுட்டு அவ காலை தொட்டு எல்லாரும் கும்பிடுங்க. அவளெல்லாம் யாராலையும் காப்பாத்த முடியாதுமா. வித்யா நினைச்சா அம்மாவை கண்டிப்பா காப்பாத்த முடியும். வித்யாவால மட்டும்தான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்த முடியும். என்ன விளையாடுறியா? இனி எங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு எங்களை விடுங்கடா சாமி. உங்களால நாங்க பட்டதெல்லாம் போதும். மாமா ப்ளீஸ், விஜய் சொல்றதுதான் சரி. அந்த பிரீத்தியை காலி பண்றதுக்கு சரியான ஆளு நம்ம வித்யா தான். மாமா, அவ திரும்ப எங்க வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் எங்க குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும். இங்க பாருங்க, இனிமே என் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டா. அதான் இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, உங்களை மீறி அவளால என்ன செய்ய முடியும்? தேர்தல்னு ஒண்ணு நடந்தா ஜெயிக்கிறவங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி வாக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு நீங்களாம் ஓட்டு போட்டு என்ன இந்த வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க வச்சீங்கன்னா நான் என்னெல்லாம் செய்வேன்னு என்னோட வாக்குறுதியை நான் சொல்ல போறேன். சொல்லுமா சொல்லுமா. நீ குடுக்குற வாக்குறுதியில உன் மாமியாரே உனக்கு ஓட்டு போடும். அதுக்கும் சான்ஸ் இருக்கு மாமா. நான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா மொத வேலையா தோ இங்க நிக்கிறாளே பிரீத்தி, இவளை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வேன். பாத்தீங்களா ஆண்டி எவ்வளவு ஓபனா சேலஞ்ச் பண்றா. அவ உள்ள வந்தாதானே சொல்லட்டும், விடு. எனக்கு நல்லா தெரியும் இவ இங்க இருக்கிறது உங்க எல்லாருக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது, அத்தைய மீறி அவளை யாரும் வெளிய அனுப்ப சொல்ல முடியாது. அவளுக்கு எதிரா உங்களால ஒரு வார்த்தை கூட பேச முடியாது.
இப்படி பேசுனா அத்தை உங்களையும் ஒதுக்கி வச்சிருவாங்கல்ல. ஆனா நான் அவளை டார்ச்சர் பண்ணா அத்தையால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் என்ன ஏற்கனவே ஒதுக்கி வச்சுட்டாங்களே. அதனால அவளை இங்க இருந்து நான் துரத்துறதுக்கும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அவளை டார்ச்சர் பண்றதுக்கும் எனக்கு நீங்க ஓட்டு போடணும். வித்யா, அடுத்த வாக்குறுதியை சொல்லுமா. சொல்றேன்பா. ரெண்டாவது, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலயும் நான் சம உரிமை கொடுக்க என்னால முடிஞ்சதை செய்வேன். இந்த குடும்ப சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் எல்லாரோட முடிவையும் கேட்டுட்டு தான் நான் முடிவெடுப்பேன். மத்தவங்க மாதிரி நான் வைக்கிறதுதான் சட்டம்லாம் சொல்ல மாட்டேன். என் மேல தப்பு இருந்தா உடனே நான் அதை திருத்திப்பேன். நான் செய்யறதுதான் சரின்னு ஒத்த கால எல்லாம் நிக்கவே மாட்டேன். மூணாவது, இந்த குடும்பம், இன்ஸ்டிடியூட், நிர்வாகம் எல்லாத்துலயும் எல்லாரோட பங்கு இருக்கிற மாதிரி பாத்துப்பேன். யாரு தப்பு செஞ்சாலும் நிக்க வச்சு கேள்வி கேட்பேன். யோசிக்காம தண்டனை கொடுத்துருவேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாருமே நமக்கே ஓட்டு போடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? போட மாட்டாங்கன்னு சொல்றியா? இல்ல ஆண்டி, அந்த வித்யா எல்லாரையும் எப்படியாவது அவ பக்கமே திருப்பலான்னு முயற்சி பண்ணுவா. கூட அங்கிள் வேற இருக்காரு. அதனால நீங்க எல்லாரையும் ஒரு தடவை கூப்பிட்டு பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரையும் வர சொல்லு. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் நான் கேக்குறேன், மனசா, நீ யாருக்கு ஓட்டு போடுவ? உங்களுக்கு தாமா. நீ அந்த வித்யா மேல ரொம்ப பாசமா இருந்த. உன் அப்பான்னா உனக்கு உயிர். அப்படி இருக்கும்போது அவங்க இங்க இருந்தா நல்லதுன்னு தானே நீ நினைப்ப? நான் அப்படி இருந்தது உண்மைதாமா. ஆனா நான் இப்போ அப்படி இல்லம்மா. திவ்யா இந்த வீட்ல இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. கண்டிப்பா நான் அவளுக்கு ஓட்டு போட மாட்டேன். நீங்க என்ன நம்பலாம். ஸ்னேகா, நீ கண்ணு மூடிட்டு நான் உங்களுக்கு தான் அந்த ஓட்டு போடுவேன். என்கிட்ட நீங்க அதை பத்தி கேட்கவே வேண்டாம். அந்த வித்யா உங்களுக்கு எப்படி எல்லாம் அவமானப்படுத்திருக்கா? அவளை எப்படி நான் உள்ள வரவிடுவேன்? விஜய், நீ? நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். அவங்க ஊர்ல இருக்கும்போது நீ தானடா அவங்க கூட போன்ல பேசிட்டு இருந்த. பிரீத்திய சந்தேகப்பட்ட. நீ எப்படி எனக்கு ஓட்டு போடுவ? என்னோட விருப்பத்தை தாண்டி நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன். ஆண்டி, இது நமக்கு பத்தாதா ஆண்டி? அவங்க பக்கத்துல இருந்தும் யாராவது ஒரு ஆளை நமக்கு ஓட் போட வச்சா நம்ம டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். அங்க இருந்து யாரு நமக்கு ஓட்டு போடுவா? வாய்ப்பே இல்ல. ஏன் போட மாட்டாங்க? என்னதான் அங்கிள் அந்த பக்கம் இருந்தாலும் அவருக்கு ஆண்டி மேல பாசம் அப்படியேதான் இருக்கும். அவர் மனசு வச்சா நமக்கு ஓட்டு போடலாமே. நீங்க பேசி பாருங்க ஆண்டி. அவரை மட்டும் நீங்க இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த வித்யாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. விஜய், உங்க அப்பாவை கூப்பிடு. சரிம்மா. சரி, நீங்க எல்லாரும் போங்க. எனக்கு உங்க நிலைமை புரியுது. வெளிப்படையா உங்களால எனக்கு சப்போர்ட் பண்ண முடியாதுதான். ஆனா
ரகசியமா எனக்கு ஓட்டு போடுங்க. நான் வீட்டுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு தான் நல்லது. இல்ல என்ன உங்க எதிரியா தான் பாப்பீங்கன்னா அதுவும் ஓகே தான். எதிரிய ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டு எதிரும் புதிருமா மோதி பாக்குறதும் நல்லதானே இருக்கும். என்ன நீங்க தோக்கடிக்கலாம், நான் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்காகவாவது எனக்கு ஓட்டு போடுங்க அத்தை. தோல்வி பயம் வந்த உடனே என்கிட்டயே நீ ஓட்டு கேட்க வந்துட்டல. என் பக்கம் தான் நிப்பாருன்னு தெரிஞ்சும் நீங்க மாமா கிட்ட ஓட்டு கேட்கும் போது நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க கூடாதா? உன்னால இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது. என்னோட மோதிர முதல் தடவையே நீ தோக்கதான் போற. சரி பாக்கலாம் அத்தை. உனக்கு என்ன பண்ணணும்? பெருசா ஒண்ணும் இல்ல, காதல் தூக்கலாம், சும்மா ஸ்ட்ராங்கா நச்சுன்னு ஒரு முத்தம் வேணும். என்னது? சத்தம் போடாத. இப்போ சத்தம் இல்லாம ஒரு முத்தம் கொடுத்தா கூட போதும். போடாடே. என்ன போடா? ஓ, அந்த அளவுக்கு திமிராடிச்சா? அப்புறம் நான் என் பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டேன். என்ன பண்ணுவ? உனக்கு பதிலா நான் முத்தம் கொடுத்துருவேன். திருந்தவே மாட்டியா நீ? என்ன திருத்தவே மாட்டியா நீ? என்ன போக விடு. அப்ப சத்தியமா சொல்றேன், நீ எனக்கு மட்டும் முத்தம் கொடுக்கலன்னு வையேன், நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டுருவேன். இன்னைக்கு நைட் மொட்டை மாடியில உனக்காக நான் காத்துட்டு இருப்பேன். அங்க வந்து நீ எனக்கு முத்தம் கொடுக்கணும். அப்பதான் என் ஓட்டு உனக்கு கிடைக்கும். இல்லனா கண்டிப்பா நோட்டாதான். மறந்துடாத. நீங்க சொன்னது கரெக்ட் தான் மாமா. அக்கா அன்புக்கு அடங்குற ஆளே இல்ல. என்ன மிரட்டுறீங்களா? என் பக்கம் என் அத்தையே இருக்காங்க. அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஓ, நாங்களும் அவகிட்ட சொல்லிருவோம் தான் சொல்றோம். என்ன சொல்லுவீங்க? +2 பாஸ் பண்ணாத உன்னை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிச்சதா பொய் சொல்லி உங்க அம்மா இந்த வீட்டுக்கு மருமகளாக்குனாங்களே, அத சொல்லிருவோம்னு சொல்றோம். மாட்டிட்டாங்க. போச்சு. அத சொன்னா அதுக்கப்புறம் எப்படியும் அத்தை உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. நீங்களும் என் கேட்டகரிக்கு வந்துருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தானே ஆகணும். அக்கா, நம்ம 2 பேருமே ஒரே கேட்டகரி தான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, நீங்க ஸ்கூலுக்கு போயும் படிக்கல, நான் ஸ்கூலுக்கு போகாம படிக்கல, அவ்வளவுதான். பாவம். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த பக்கமே இருந்துகிட்டு ரகசியமா எனக்கு ஓட்டு போடுறீங்க. போடலன்னா இப்பவே வேதா கிட்ட போறேன். மாமா மாமா சொல்லு. ப்ளீஸ் மாமா. வேண்டாம் மாமா, அத்தை எனக்கு கொன்னே போட்டுருவாங்க மாமா. நான் உங்களோட மூத்த மருமக. என் வாழ்க்கையை காலி பண்ணிடாதீங்க மாமா. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப நாங்க சொல்றத கேளு. ஆனா அத்தைக்கு டவுட் வந்துருமே. யார் ஓட்டு போட்டாங்கன்னே தெரியாதுமா. அவ உன்னை சந்தேகப்படவே மாட்டா. புரிஞ்சுக்கோ, வித்யா பக்கம் நீ இருக்கிறது தான் உனக்கு எப்பவுமே நல்லது. அதனால அவளுக்கே ஓட்டு போட்டு. இதுல ஏதாவது சொதப்புன அப்புறம் நான் இறக்கமே பார்க்க மாட்டேன். சரி மாமா, நான் வித்யாவுக்கே ஓட்டு போடுறேன். ஆனா இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பேச்சா இருந்தா நானும் பேச்சு மாற மாட்டேன். ஐயோ, இப்படி ஒரு வீக்னஸ் வச்சு என்ன லாக் பண்றாங்களே. வித்யா இந்த வீட்டுக்குள்ள வந்துருவா போல இருக்கே. சரி மாமா. எஸ். சூப்பர் மாமா, கலக்கிட்டீங்க. ஏண்டா, ஏற்கனவே ஒரு படிக்காத மருமகளை வீட்டுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ண உன் பொண்டாட்டியும் பையனும் படிக்காதவனு சொன்னாங்களா? நல்லா இருக்குடா உன் குடும்ப லட்சணம். அத விட நம்ம இல்லப்பா, எப்படி பார்த்தாலும் கண்டிப்பா ஒரு ஓட்டு இடிக்கும்.
எந்த ஓட்டு? என் ஓட்டு தான். டேய் நான் நோட்டாவுக்கு ஓட்டு போட போறேன். ஏன்டா நோட் ஆகிட்டாங்கிற? பின்ன என்னப்பா, நான் ஓட்டுக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்டேன், அதை செஞ்சு கொடுக்க முடியாதுன்னு சொல்றா. ஏமா ஏதோ சின்ன விஷயம் தானமா கேக்குறேன், அது என்ன பெரிய விஷயமா? செஞ்சு கொடுத்துருப்போமா. ஊர்ல எங்களுக்கு சமைச்செல்லாம் கொடுத்தியம்மா, இப்ப ஏமா பிடிவாதம் பிடிக்கிற? ஏதோ பாவம் ஆசைப்படுறான், கொடுத்துருமா. இல்ல மாமா. வித்யா, இவனோட குடும்ப பழக்கமே இதாமா. இதுல நாம ஏதாவது அவங்களுக்கு செஞ்சாதான் பதிலுக்கு அவங்க நமக்கு செய்வாங்க. சூப்பர். இங்க பாருமா, நம்ம வந்த வேலை முடியணும்னா ஒவ்வொரு ஓட்டு நமக்கு முக்கியம். போய் தொலைறான், அவன் எது கேட்டாலும் கொடுத்துருமா. இதுக்குதான் ஒரு மாமா வேணுங்கிறது. நமக்கு வெற்றி தான் முக்கியமா. ஷோ, இவ என்ன கேட்டான்னு தெரியாம 2 பேரும் சேர்ந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்களே. வித்யா, அப்படி என்னடா கேட்ட? கொடுத்துருமா ப்ளீஸ். சொல்றாங்களே சும்மா கொடு. சஞ்சய் வாங்கிக்கடா, வாங்கிக்க. வாடா வாணிக்கம் பண்ணி கொடுத்துருமா. டேய், ஏய், விஜய், வாடா. ஓகேடா, சரியா? ஓகே. வித்யா, வேதா, வித்யா, வித்யா, வேதா. இப்ப நிலவரம் வேதாக்கு 3 ஓட்டு, வித்யாக்கு 3 ஓட்டு. 2 பேரும் சரி சமமா இருக்காங்க. வித்யா, வித்யா, வித்யா 5. வித்யா, வேதாவை விட வித்யா 3 ஓட்டு அதிகமா வாங்கி வெற்றி பெற்றிருக்கா. இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா மறுபடியும் இத பாத்துக்கலாம். நாம ஜெயிச்சிட்டோம். போகா, பிரமாதம்டா. சபாஷ்டா. வந்துட்டானா? சம்பந்தி, யார கூப்பிடுறான்? டேய், என்னடா சுத்தி பார்த்துட்டு இருக்க? என் சம்பந்தி நீதானே? ஒன்னதான்டா கூப்பிட்டேன். நீ என்னையா கூப்பிட்ட? ஆமாண்டா. ஏய், இத கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இதுக்கு தாண்டா இவ்வளவு நாளா நான் காத்திருந்தேன். சொல்றேன். ஏண்டா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்னடா சம்பந்தின்னு பாசமா கூப்பிட்ட, இப்போ பட்டுன்னு இப்படி திட்டுற? இல்லடா, என் பொண்ணுக்கும் உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு? மாமா, முதல் தடவை கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க முன்னாடி 2வது தடவை கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4-5 மாசம் இருக்கும் மாமா. கிட்டத்தட்ட 2 வருஷம். டேய், இத மாப்பிளையே சொல்ற. இத கேட்கும் போது உனக்கு வெக்கமா இல்ல? என்னடா மறுபடியும் திட்டுற? பின்ன திட்டாம உன்னை கொஞ்சுவாங்களா? இங்க பாரா, இதெல்லாம் நீ முன்னாடி நின்னு செய்யணும். இங்கதான் எல்லாம் தலைகீழா இருக்க. பொண்ணோட அப்பா நான் பேச வேண்டியதா இருக்கு. நீ என்னடா பேச போற? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. உனக்கு ஒண்ணும் புரியாதுடா.
அதனாலதான் உன் குடும்பத்துல எதுவுமே உன் கண்ட்ரோல்ல இல்ல. ஓ, ரொம்ப டேமேஜ் பண்றானே. டேய், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும் போதுமா? ஆ? மத்த விஷயம் நடக்க வேண்டாமா? மத்த விஷயமா எதை சொல்றான்? அப்பா என்னப்பா மாமா எங்களோட ஃபர்ஸ்ட் நைட் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஓ, இது கூட விளக்கமா சொல்லணுமா? என்னப்பா நீங்க? டேய், மாப்பிள்ளைக்கு புரியுது, உனக்கு புரியல. என்னடா தகப்பனி? ஏன் மாமா இப்பதான் உங்களுக்கு இந்த கவலையே வந்துச்சா? ஆமா மாப்பிள்ள, அது நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கணும்ல. கரெக்ட். எல்லாத்துக்கும் நேரமும் காலமும் கூடி வரணும்ல மாப்பிள்ள. சூப்பர்ல. இவ்வளவு சீக்கிரம் என் மாமனார் மனசு மாறுவார்னு நான் நினைக்கவே இல்லையே. சரிடா, இப்பவே ஜோசியரை வர வச்சு 4 நட்சத்திரம் எல்லாம் பாத்துருவோம். டேய், எல்லாம் நான் பாத்துட்டேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, இன்னைக்கு வச்சுக்கலான்னு எங்க ஊர் ஜோசியர் சொல்லிட்டாரு. என்னாலாம் கதவு தட்ட முடியாது, நீயே கூப்பிட்டு கேளு. என்னடா ரொம்ப தான் திமிரு காட்டுற? இங்க பாருடா, நாங்க ஒண்ணு உங்க வீட்டுக்கு உறவாட வரல. உன் பொண்டாட்டி விஷயத்துல தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு கண்காணிக்க வந்திருக்கோம். சும்மா இப்படி வெறுப்பேத்திட்டே இருந்த வை, அப்புறம் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு அரசனூருக்கே போயிருவேன் சொல்லிட்டேன். நீ போனா என்ன, இருந்தா என்ன? என்னது? ஒண்ணு இல்ல, நீ போனா நாங்க ரொம்ப கஷ்டப்படுவோம்னு சொன்ன. ஆனா ஒரு விஷயம்டா, இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஒரு அப்பனை எங்க தென்னாலும் கண்டுபிடிக்க முடியாதுடா. ஆமா, அது உனக்கு இப்பதான் தெரியுதா? போய் தர. சஞ்சய், கிளம்பிட்டியா? அப்போ 2 minutes தான் வந்துட்டேன். இவன் வேற நடக்காத ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரொம்ப ஆர்வமா கிளம்பிட்டு இருக்கான். ஏய், கிளம்பினது போது டைம் ஆச்சு, வெளியே வாடா. வேற அப்பா லாக்க விடுங்கப்பா. டேய், நான் லாக்ல கையே வைக்கலையேடா. குடிக்கவே இல்லையா? அப்பா விளையாடாதீங்கப்பா, கதவை திறந்து விடுங்கப்பா. ஆமா, நான் உனக்கு மாமா மச்சான் பாரு, கதவு போட்டி விளையாடுறதுக்கு. டேய், ஒழுங்கா கதவு திறந்து வெளியே வாடா. அப்பா நிச்சயமாவே கதவை திறக்க முடியலப்பா. அப்பா வெளியில பூட்டிருக்கான்னு பாருங்க. டேய், வெளியிலயும் திறக்க முடியலடா. திறக்க முடியலையா? ஐயோ, சரி சாவி இருக்குல்ல, சாவி எடுத்துட்டு வந்து திறங்க. சாவி இருந்தா எடுத்துட்டு வா. அப்பா சீக்கிரம்ப்பா. இருடா, இப்பதான்டா சாவியை கொண்டு வந்திருக்கேன். என்னாச்சு? டேய், திறக்க முடியலடா. அப்பா நல்லா திறங்கப்பா. ஏன்பா நீங்க வேற? டேய், இப்படி வாடா. திறக்கிறானா? ஒரு கதவை திறக்க முடியல, நீ எல்லாம் ஒரு பிள்ளைக்கு அப்ப. பட்டணத்து சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு உன் கையெல்லாம் செத்து போச்சு. இப்ப பாரு. அப்பா அப்பா இருடா, உன் மாமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் திறந்து விடுவான், கவலைப்படாத. மாமா திறங்க மாமா சீக்கிரம். இப்ப பாருடா. எங்க இருக்கா? அங்கிள், விஜய், எங்க என் பொண்ணு? பிரீத்தி ஆண்டி, நாளைக்கு நான் ஆடிட்டரை வர சொல்லிருக்கேன். அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஃபைல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து வச்சிரு. ஓகே ஆண்டி. என்ன திமிரா? என் பொண்ணு இந்த வீட்டுல வாழக்கூடாதுன்னு அவளை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கியா? ஆண்டி, மினிஸ்டர் கூட நாளைக்கு ஈவினிங் மீட்டிங் இருக்கு. அதுல எதுவும் சேஞ்ச் இல்லையே? இல்ல, கண்டிப்பா நாம அவரை மீட் பண்றோம். ஓகே. அப்பாயின்மெண்ட் வாங்கிடு பிரீத்தி. ஓகே ஆண்டி. கேட்டுக்கிட்டே இருக்க, பதில் சொல்லாம திமிரா உட்கார்ந்துட்டு இருக்க. ஏய்,
என்ன பிரச்சனை உனக்கு? எங்க என் பொண்ணு? நான் உன் பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தனா? நான் அவளை இங்க தங்க சொன்னேனா? உன் பொண்ணு முகத்தையே பார்க்க கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி நின்னுட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து உன் பொண்ணு எங்கன்னு கேட்டுட்டு இருக்க? நடிக்காத வேதா, இதான் என் பொண்ணு ஏதோ பண்ணிருக்க. இங்க பாரு, வீடு முழுக்க நான் என் பொண்ணை தேடி பார்த்துட்டேன். என் பொண்ணை காணோம். உன் பையனை ரூம்குள்ள வச்சு லாக் பண்ண மாதிரி என் பொண்ணை எங்கேயே கடத்தி வச்சிருக்கல. எனக்கு நேருக்கு நேரா மோதிதான் பழக்கம். இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அவளை காணோம்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. ஊரெல்லாம் தேடி பாரு. என்கிட்ட கேட்காத. அவளை பத்தி எல்லாம் யோசிக்க எனக்கு நேரம் இல்ல. உன் பொண்ணு ஆசைப்பட்டது எதுவும் நடக்கலன்னு மன உளைச்சல்ல எங்கேயாவது சுத்திட்டு இருப்பா. போய் தேடி பாரு. அவ ஏதாவது தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவளை போய் காப்பாத்து. சும்மா என் முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு உன்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன அங்கிள்? டேய் மாணிக்கம், வித்யாவை யாராலையும் கடத்தி எல்லாம் வைக்க முடியாது. அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. வா தேடி பாப்போம் வா. ஏய், என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுனா உன் பொண்டாட்டி நான் சும்மா விட மாட்டேன். அங்கிள் என்னடா? டேய் டேய் மாணிக்கம், எனக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ராசியே இல்ல போல. இதோட எத்தனை தடவை கேன்சல் ஆயிடுச்சு. ஏன் கடவுளே, உனக்கு கருணையே கிடையாதா? என்ன பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வந்ததே பெரிய விஷயம். இப்போ அதை விட ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சம்மதம் சொன்னது எவ்வளவு பெரிய விஷயம். அது இப்படி நடக்காம போகணுமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் கனவுல கூட யாரையும் பிரிச்சு வச்சது கிடையாது. இன்னைக்கு ஏன் இப்படி பிரிச்சு வைக்கிற? கொஞ்சம் இறக்கம் கரிசனம் இதெல்லாம் காமிக்க கூடாதா? காமிக்க மாட்டல. நான் உன்னை மன்னிக்கவும் இல்ல, மன்னிக்க போறதும் இல்ல. அத்தைக்கு சில விஷயம் புரிய வைக்கிறதுக்காக நான் இங்க வந்து தங்கி இருக்கேன். அவங்களுக்கு நாம சேர்ந்து வாழ்றோங்கிறது புரிய வைக்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் டிராமா பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, மத்தபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அது நடக்கவும் சான்ஸே இல்ல. பாக்குறத பாரு. தள்ளு. எங்க போற? இப்படியும் ரூம்ல இருக்க முடியுமா? நான் ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. என் ரூமுக்கு போறேன். ஓகே ஓகே. குடிக்காத இடத்துல இருக்க முடியாதுல்ல. போ போ. ஏய், கதவை என்ன பண்ண? திறக்க முடியல. உன்னாலையும் திறக்க முடியலையா? என்னாலையும் திறக்க முடியல. கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. Tanggadin kadin ta in kadin tanggadin kadin ta in kadin.
யாரு உன் அப்பா யாரு? ஊர்ல வந்து நீங்க தங்கிட்டு இருக்கும்போது உன் அப்பா உனக்கு என்னெல்லாம் ஐடியா கொடுத்தாருன்னு எல்லாம் எனக்கு தெரியும். வாழ வந்த மருமக மகன் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக அப்பா ஐடியா கொடுக்க கூடாதா? இதெல்லாம் ஒரு குத்தமா என்ன? ஓ, எல்லாரும் உன் அப்பன மாதிரி இரும்பு முழுகின மாதிரியே வெறப்பா இருப்பாங்கன்னு நினைச்சியா? என் அப்பா சொக்க தங்கம். அப்படி உன் அப்பா தகரம்னு கூட சொல்ல முடியாது. பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்காரு. ஏய், என் அப்பாவை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான் பாத்துக்கோ. என்ன பண்ணுவ? என்ன பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என்னமோ உங்க அப்பா நக்கல் பண்றாரு என்ன பார்த்து. என் முடிய பத்தி பேசினாரு. இப்ப எப்படி ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கனா? என்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைய உன் அப்பாவால பாத்திர முடியுமா? ரொம்ப பேசாத. என் அப்பா மட்டும் என் கூட இருந்திருந்தா தென்காசி இல்ல லண்டன்ல எனக்கு மாப்பிள்ளை பாத்திருப்பாரு. யாரு வேலைக்காரனியா? ஆமா. சரி சரி சரி. அப்புறம் நாங்களும் டசுபுசு கிஸ்ன்னு இங்கிலீஷ்ல பேசிருப்போம். டசுபுசா. ஏன் போதாத நேரம் எல்லாம் இப்படி நடந்து போச்சு. என்ன பண்றது? இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஒருவேளை அந்த மாதிரிலாம் நடந்து லண்டன்ல இருந்து நீ கோச்சுக்கிட்ட அரசனூர் வந்து அந்த வெள்ளைக்கார மாப்பிள்ள உங்க ஊரை தேடி உங்க ஊருக்கு வந்து உங்க வீட்டு மாட்டு கொட்டகையில தங்கி இருந்து உன் அப்பா வச்ச மிளகா பொடி டெஸ்ட அவன் அட்டன் பண்ணிருந்தா அப்போ அவன் நிலைமை என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பார்த்த. அதான் சிப்பு வந்துச்சு. சிப்பு. அதோட உனக்கு ஒரு கும்பிடு உன் அப்பனுக்கு ஒரு கும்பிடுன்னு ஊருக்கு போட்டி கேட்டு ஓடி இருப்பான். உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. ரொம்ப கடுப்பேத்திட்டோமோ? இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த மூட்ல இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்? சமாளிப்போம். அது எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நைட்டு ஒரே ரூம்குள்ள தானே தங்கணும். இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி பேசினேன். இப்போ வீடு வரைக்கும் வந்திருக்க, என் பெட்ல வந்து உட்காந்துருக்க. உனக்காக வரல. உன் அம்மாவுக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு புரிய வைக்கிறதுக்காக வந்த. இருந்தாலும் இந்த குடும்பத்து மேல உனக்கு இருக்கிற அக்கறை தானே நீ வந்து உட்காந்துருக்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கற? ஒண்ணுல இந்த சேர்ந்து வாழ்ற மாதிரி நடிக்கிறதுக்கு பதிலா நிஜமாவே நாம சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். ஓஹோ, என்னது ஜூஸ் ஒரு மாதிரியா இருக்கு? டேய் சஞ்சய். டேய் சஞ்சய், உன்னை தாண்டா. டேய் சஞ்சயா, என்ன மரியாதை ரொம்ப குறையுது. டேய் இங்க வா. வாடாங்கற. வா. என்ன ஜூஸ்டா இது? ஒரு மாதிரியா இருக்கு. இது எங்க எடுத்த நீ? அதோ அங்க இருந்துச்சு. அம்மா, இது எதுக்கு நீ எடுத்து குடிச்ச? நீ குடுத்த சிப்ஸ் ரொம்ப காரமா இருந்துச்சா? தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா ரூம்ல தண்ணியே இல்ல, இந்த ஜூஸ் தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஜூஸும் ஒரு மாதிரி காரமா இருக்கு. ஏன் அப்படி? அம்மா எல்லா பாட்டிலையும் உடைச்சு போட்டாங்கன்னு நினைச்சா இது எப்படி அம்மா கண்ணில் படாம இருந்திருக்கு? காரமா இருந்தாலும் நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடிக்கிறேன். பரம்பரை குடிகாரி மாதிரி இப்படி குடிக்கிறீங்க? ஜூஸ் தானே இது. ஜூஸ் குடிக்கிற என்ன எதுக்கு குடிகாரின்னு சொல்ற? நீ தாண்டா நான் ஊருக்கு போறப்ப குடிச்சிருக்க குடிகார பயல. நான் குடிகாரன்ல? நீ அப்படியே ரொம்ப நல்லவல்ல. ஜூஸ் குடிகாரி. அப்படி கரெக்டா சொல்லு. பரம்பரை குடிகாரன் கூட ஒரு பாட்டில் இப்படி முழுசா குடிச்சிருக்க மாட்டான். ஏண்டா சொல்லு.
நீ சூசைட் பண்றதுக்கு இதுல எதுவும் விஷம் கலந்து வச்சிட்டியா என்ன? அது ஒண்ணுதான் பாக்கி இப்போ. சொல்லுடா. இல்ல ஏன்? அப்புறம் ஏன்டா தொண்டை ஒரு மாதிரி கவ்வுது? ஒரு பாட்டில் சாராயத்தை மூச்சு விடாம குடிச்சா தொண்டை கவ்வாம இனிக்குமா? என்ன? நான் சாராயத்தை குடிச்சேனா? ஆமா பின்ன. டேய் ஏன்டா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? ஏன்டா இந்த பாட்டில் இந்த ரூமுக்குள்ள வச்ச? எனக்கே தெரியாது. நான் வாங்கி வச்சதுல ஒரு பாட்டில் மட்டும் எப்படியும் அங்க மிஸ் ஆயிருந்திருக்கு போல இருக்கு. அதுல உன் பேர் எழுதி இருந்திருக்கும் போல இருக்கு. அதான் நீ எடுத்து குடிச்சிட்ட. அதான். நீ எப்படி என்ன கட்டி பிடிச்சிட்டு தூங்குற? நான் எப்படி உன் பக்கத்துல படுத்திருக்கேன்? இங்க பாரு, நான் பேசாம தரையில படுத்துக்கிறேன்னு தான் சொன்னேன். நீ தான் என்ன மிரட்டி பக்கத்துல படுக்க வச்ச. நைட்டு நல்லா என் கூட தூங்கிட்டு காலையில எழுந்திருச்சு எதுவுமே நடக்க மாதிரி ஏன் இப்படி பண்ணு, ஏன் என் கூட படுத்த அப்படி பேசுற? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? பின்ன நான் உன் பக்கத்துல வந்து படுத்தேனா? அது மட்டுமா? அப்புறம் எப்படி 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 கேப் அதிகமா இருக்குன்னு சொல்லி நெருங்கி வந்து படுக்க சொன்னீங்க. அதோட இன்ச்சு இன்ச்சு அளந்து பார்த்து வேற நெருங்கி வர சொன்னீங்க. அது ஒண்ணு மட்டுமா பண்ண? என்ன வந்து அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்லாம் சொன்னேன். சும்மா ஏதாவது ஒலரிட்டு இருக்காத. நான் அப்படிலாம் எதுவும் சொல்லவே மாட்டேன். சொன்னேன். அது மட்டும் இல்ல, என்ன பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன்.